ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். ஊரில் என்னென்ன பிரியாணி இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன வகையான பிரியாணி இருக்குது, பிரியாணி அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான மன மகிழ்ச்சி கொடுக்குது, எந்த பிரியாணி நமக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கொடுக்குது, எந்த பிரியாணி நமக்கு சாதாரணமாக வைக்குது, எந்த பிரியாணி நமக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. முன்னாடிலாம் கல்யாண வீட்டில், அதுவும் நம்ம நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. நாம் என்ன செய்வோம், கல்யாணத்துக்கு போவோம். அந்த கல்யாணத்தில் போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டு அவங்க தேடுவோம் எங்கடா இருக்கிறான்ட்டு. அவங்க கண்ணில் பட்டால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வைப்பான். நமக்கு பிரியாணி சாப்பிட்றதோட எக்ஸ்ட்ரா பீஸ் சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் கல்யாண வீட்டுக்கு போவோம். அதன் பிறகு நம்ம ஹிந்துக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபங்க்ஷனில் கறி விருந்துன்னு வைப்பாங்க. அதில் ஆட்டுக்கறி, சிக்கன், அதை மீன், இறால், நண்டு எல்லா வகையானதும் வச்சு இலையில பரப்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ஆசையாக இருக்குமா வழி சாப்பிட முடியாது. அதன் பிறகு என்ன பண்ணோம், நம்ம பிரியாணியை மாற்றிட்டோம். பிரியாணின்னு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கிரேஸு ஹெவி, எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் வந்துடுவாங்க. அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிரியாணி எல்லா மதத்துலேயும் எல்லாரும் வாழ்வோட இணைஞ்சி போயிடுச்சு. ஸோ நமக்கு பிரியாணி ஈஸியாக கிடைக்கிது, எப்போதும் கிடைக்கிது, 24 மணி நேரமும் கிடைக்கிது. இதில் என்னென்ன மாதிரி பிரியாணிலாம் இருக்குது. ஹைதராபாத் பிரியாணின்னு இருக்குது, தலப்பாக்கட்டி பிரியாணின்னு இருக்குது, அதில் சிக்கன் இருக்குது, ப்ரான் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, எல்லா மாதிரியான கண்ட்ரியும் இருக்குது. இப்போ தலச்சேரி பிரியாணின்னு ஒன்று இருக்குது. அது ரைஸும் பிரியாணியும் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பிரியாணி வெள்ளையாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது. ஆனால் தலச்சேரி பிரியாணி ரைஸே இருக்கும், ஆனால் அது பிடிக்குது. அதை அந்த பேரில் அதை சொல்லி சாப்பிடும்போது அது பிரியாணின்னு சொல்லும்போது நமக்கு பிடிக்கும். நமக்கு வேண்டியவங்க சொன்னாங்க, எனக்கு பிரியாணின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ருவேன்னு. அந்த அளவுக்கு பிரியாணி மோகம் நமக்கு இருக்குது. சரி, ரைட்டு, பிரியாணியோட சூப்பர், இதான் அட்டகாசமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, எப்போதும் கிடைக்கிது, எப்போதும் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் யோசிக்கணும். எப்போதும் சாப்பிட்றது பிரியாணி இல்லை. முக்கியமாக மிட் நைட் பிரியாணி சாப்பிடக்கூடாது. நமக்கு உள் பார்ட்ஸ் எல்லாமே 8 மணிக்கு மேலே படுத்து தூங்கிடும். அப்போ போய் அதுக்கு வேலை கொடுத்து, லோடு கொடுத்து அது வேலை செய்யக்கூடாது. ஸோ மிட் நைட் பிரியாணி அவாய்ட் பண்ணிவிடுங்க நண்பர்களே. சரி, காலையில் பிரியாணி விடியகாலம் சாப்பிட்லாமா? விடியகாலையும் பிரியாணி சாப்பிடக்கூடாது. மதியம் பிரியாணி சிறப்பு தான், மதியானம் சாப்பிடுங்க. ஆனால் கடையில் போகிறோம், ஒரு கடையில் கொடுக்க குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 பீஸ் மட்டன் வச்சு ஒரு குவான்டிட்டி ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அந்த குவான்டிட்டியில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கலோரிஸ் டு 1000, 1200 கலோரிஸ் கூட போகுது. இதில் வெறும் பிரியாணி மட்டும் சொல்கிறேன். ஆனால் நம்ம பெரிய கடைக்கு போனால் என்ன செய்கிறோம், பிரியாணியோட விட்டுறோமா? பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஃபிஷ்ஷு, சைட் டிஷ்ஷாக ஒரு மட்டன் சுக்கா, ஒரு சிக்கன் 65, இது எல்லாத்தையும் கலந்து தான் கட்டி தான் அடிப்போம். அப்போ கலோரிஸு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சராசரியாக தேவையான 2000 கலோரிஸை ஒரே மீலில் முடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம. அப்போ அது எவ்வளோ பெரிய அபாயகரமானதுன்னு பாருங்கள். அப்போது என்ன செய்யலான்னா, நீங்கள் மதியானம் பிரியாணி இவ்வளோ நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் காலையில் ஸ்கிப் பண்ணுங்கள், நைட்டு ஸ்கிப் பண்ணி விட்டிங்கன்னா கூட அதே பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கும். அதே சமயங்களில் எப்போதுமே நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரியாணியை ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படியே 2ஆக பிரிங்க. ஒரு பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணி 50-50 ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு கலோரி செலவு 400 ஆகிடும், 400 to 500 வரும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். நீங்கள் நைட்டு 7-8 மணிக்கெலாம் ஒரு மீல் எடுத்துக்கலாம். மினிமம் குவான்டிட்டியில் ஏதாவது சாப்பிட்லாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ஆல்ரெடி சிக்கன்லேயோ மட்டன்லேயோ முட்டையிலையோ வந்துடும். ஸோ வெஜிடபிள்ஸ் கலந்து சாப்பிடுங்க, பிரித்து சாப்பிடுங்க. 4-5 பேராக போனீங்கன்னா, ஒரு 5 பேர் போனால் 2 பிரியாணி வாங்குங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். அதன் பிறகு சிக்கனோ எக்கோ ஆம்லேட்டோ ஏதாவது சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கலோரிஸ் அளவு குறையும். நீண்ட நாளுக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லாட்டினா ஒரு நாள் டாக்டர் உனக்கு சுகர் ஏறிட்டு, ப்ரெஷர் ஏறிட்டு, உனக்கு உடம்புல பல நோய்கள் வந்துடுச்சு, எதையும் சாப்பிடாத, பிடிச்ச சாப்பிடாதன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நண்பர்களே, பிரியாணியை எப்போதும் கொண்டாடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அளவோடு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.